إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஊசிக்கும் வையாய அவ்வளன் பித்தக்குவ அல்லா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், இன்னும் மார்க்கத்துடைய கொள்கைகளை அன்று முதல் இன்று வரை சரியான கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிற, பரப்ப போகிற எல்லா அறிஞர் பெருமக்கள் மீதும், சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து ஜும்மாவுடைய முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நம்ம மீது அளப்பரிய கருணையை பொழிந்திருக்கிறான். ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹமத்துஹு லகுன்து மினல் காசிரீன். உங்கள் மீது மாத்திரம் என்னுடைய அருள் கொடை இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக இருந்திருப்பீர்கள். நம்ம எல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குன்தும் அலா சஃபா ஹுபரத்தின் மினன்னார், குன்தும் அலா சஃபா ஹுபரத்தின் மினன்னார். நீங்கள் எல்லாம் நரகத்தின் அந்த ஓரத்திலே இருந்தீர்கள். அன்கதக்கும் மின்ஹா, நாம் தான் உங்களை காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். இன் தவுத்து நியாமத்தல்லா, நீங்கள் மாத்திரம் உங்கள் மீது நான் அருளி இருக்கிற அருள்கொடையை கணக்கிட முற்பட்டால், அதாவது கணக்கிடனது கவுண்டிங் பண்ண முற்பட்டால் லா துக்ஸூஹா, அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இப்படியெல்லாம் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லி கொண்டே இருக்கிறான் குர்ஆனில். என்ன சொல்லுகிறான்? உங்கள் மீது நான் அருள் புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டமாக இருந்திருப்பீர்கள். அப்போ அருள் புரிந்த காரணத்தினால்
நம் மீது அல்லாஹ் அருள் புரிந்த காரணத்தினால தான் நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ அருள் புரியவில்லை என்று சொன்னால் வேறு எங்கேயோ உட்கார்ந்துருப்போம். அல்லாஹ் காப்பாற்றிருக்கிறான் நம்மளை. முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி அல்லாஹ் நம் மீது கொடுத்த இந்த அருள்கொடையை பற்றி இந்த புனிதமிக்க ரமலானில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நாம் நினச்சி பார்க்கணும். எத்தனை கோடி பேர்கள் வழிகேட்டிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். வழிகேடு என்று சொன்னால் அது வழிகேடே தெரியாத அளவிற்கு அவர்கள் மூளையெல்லாம் எல்லாம் மயக்கி எங்கெங்கோ சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை போன்ற சில பேரை மாத்திரம் அவனை பற்றி சரியாக விளங்கி அந்த எண்ணத்தை உள்ளத்தின் அடித்தளத்தில் நமக்கு தந்து ஈமானை நம்பிக்கையை வலுவாக தந்து அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து கொண்டே இருக்கிறான். இது மிகப்பெரிய அருட்கொடை. இது இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி சாதாரண வாழ்கிற வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது கிடைக்கிறதே பெரிய அருட்கொடை. அது மாதிரிலாம் விளங்கிக்குங்க எல்லோரும். நானும் விளங்கணும், நீங்களும் விளங்கணும். சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம்ல, இப்போ எந்த வழிகேட்டின் பக்கம் சென்று விடாமல், உலகத்தில் இருக்கிற எந்த வழிகேட்டின் பக்கம் நாம் போயிடாமல், அந்த ஆசையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடாமல், அதனுடைய கவர்ச்சியை நம் உள்ளத்தை தாக்கி விடாமல் ஒரு முக்கியமான பயணத்தை நோக்கி நம்ம காத்திருக்கோம் இல்லையா? சொர்க்கம் என்ற பயணம். நம்முடைய இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பொருந்தி கொண்டு வாழ்கிறோமே இல்லையா? நல்ல சந்தோஷமாக தான் நம்ம இருக்கிறோம். நம்ம உள்ளத்தில் எந்த கவலையும் கிடையாது. ஒரே கவலை தான், எப்போது மௌத்தாகுவோம், எப்போது அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். இந்த கவலை தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கணும், அது இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்ததால் தான் நாம் முதலாவதாக வந்து உட்கார்ந்துருக்குறோம். இங்கே இல்லாதவர்கள் லிஸ்ட் அப்புறம் வருவாங்க. நீ கொஞ்சம் கழிச்சு பார்த்து தெரிஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வருவாங்க. அவர்களை கேவலப்படுத்துவதற்காக நான் சொல்லலை, நல்லா ஞாபகம் வச்சிங்க. நம்ம யாரையுமே தரம் தாழ்த்தியோ அவர்களுடைய தரத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பேசலை. மாறாக யாருக்கு அல்லாஹ் உள்ளத்தின் அடித்தளத்தில் இந்த எண்ணத்தை போட்டிருக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் வழி நடத்துவான். அல்லாஹுடைய அச்சம் அவர்கள் உள்ளத்தில் எப்போது அல்லாஹ் தந்து விடுகிறானோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் கால்கள் பள்ளிவாசலுக்கு தேடி வந்துவிடும். இது நம்முடைய முயற்சி என்று நினைச்சிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முன்னாடி 10 நிமிடம் முன்பாகவோ அரை மணி நேரம் முன்பாக முதல் சஃபில் நம்ம உட்காந்துருக்கோம்ல, இது நாம் ஏதோ முயற்சி பண்ணி வந்துவிட்டோம், நம்முடைய திறமையை கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பான எண்ணம் அது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு நம் மீது அருள் புரிந்திருக்கிறான் என்பதை முதல்ல நினச்சிக்கணும். நம்ம அல்லாஹ் அருள் புரிந்ததால் அந்த சாக்கடையில் போய் விழாமல் நம்மளை காப்பாற்றிருக்கிறான். சரியா? அது மாதிரி யாராருக்கெல்லாம் இந்த நினைப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நமக்கு தந்த மாதிரி அருள் கொடையை புரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம இருக்கணும். இபாதத்தின் மூலமாக நமக்கு ஒரு கர்வம் விடக்கூடாது. உள்ளத்தின் அடித்தளத்தில் நாம் கரெக்டாக தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம், சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம், நாம் தான் சூப்பர் ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது யாருமே. அந்த கருத்தில் நானும் பேசலை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்கு கொடுத்த அருள் கூட என்னன்னு சொன்னாக்கா அந்த நேரத்தை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. இது நாம் முயற்சி செஞ்சால் கிடைக்காது. அது அல்லாஹ்வுடைய அருள்கொடை இருந்தால் கொடுத்துருவான். அவன் யாருக்கு கொடுப்பான் என்று யாருக்கும் தெரியாது. எஹ்தி மையஷாவு இலா சிராத்தின் முஸ்தகிம். யாருக்கு அவன் நாடுகிறானோ அவருக்கு அவன் கொடுப்பான். அது என்ன நம்ம நாடுறவங்களுக்கு கொடுப்பான் அதன்னா கொடுக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியாச்சு. அதை என்ன சொல்லிட்டான்ல, நீ யாரையெல்லாம் விரும்புகிறாயோ அவர்களுக்கெல்லாம் நான் நேர்வழி கொடுக்க மாட்டேன். சரியா? வலாக்கின் மையஷாவு இலா சிராத்தின் முஸ்தகீம். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்குத்தான் நேர்வழி கொடுப்பேன்னு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியாச்சு. அது லா தஹ்தி மன் அஹ்பப்த, தெளிவாக வசனம் இருக்குது குர்ஆனில். ரசூலை பார்த்து சொல்கிறான்ல, லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா. நீ சில பேர் மேலே விருப்பப்படுவ, இவங்கெல்லாம் வந்துடணுமே அவங்கெல்லாம் வந்துடணுமேன்னு சொல்லி. ஆனால் அதில் அல்லாட்ட நடக்காது. நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்பாட்டாலும் சரி, நான் கொண்டு வருவேன் சில பேர்களை. அவங்க நான் நாடியவர்கள். அவர்கள் அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோங்கிறதுக்காக சொல்கிறேன்.
அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிற அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டுமானால் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், அந்த அல்லாஹ்வுடைய அருளை முதல்ல உள்ளத்தின் அடித்தளத்தை நினைச்சு பார்த்து நம்மளுடைய இபாதத்துகளை கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். யாரையும் தரந்தாழ்ந்து நினைக்காமல் நம்மை பற்றி அதிக ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருந்துடக்கூடாது. வலா துசக்கு அன்ஃபுசக்கும் ஹு ஆலமு பிமினி தக்கா, எல்லாம் குர்ஆன் வசனம் தான் நான் சொல்கிறேன், சொந்தமான கற்பனைலாம் சொல்கிறேன் நான். வலா துசக்கு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே தூய்மை என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். எப்போ நம்ம நினைப்பு வரும்னாக்கா, நம்ம அஞ்சு தொழும்போது கரெக்டாக இருக்கும்போது, நல்ல ஜக்காத் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா, ஒன்று நம்மளை பற்றி கொஞ்சம் அதிகமாக நினச்சிக்கிறது உள்ளத்தில், நம்ம சூப்பர் ஆளுன்னு சொல்லி. சூப்பர் ஆள் நினச்சாலும் அதெல்லாம் போட்டு தாக்கிடுவோம். உள்ளத்தின் அடித்தளத்தில் எப்பயுமே சூப்பர் ஆள் நினைக்கக்கூடாது யாருமே. இபாதத்தின் மூலமாக குறிப்பாக சூப்பர் ஆள் நினச்சிடக்கூடாது. அவன் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்துடுவான், நம்மளோட சூப்பராக கூட அவங்கள ஆக்கிடுவான். அதனால் எல்லா மனிதர்கள் மீதும் முதல் பாயிண்ட், அந்த அருள்கொடை பெற்றவர்களாகிய நாம் எல்லா மனிதர்கள் மீதும் முதல்ல தரந்தாழ்ந்து விமர்சிக்கிற கோணமோ அல்லது நம்மை விட அவங்க வந்து இபாதத்தில் கூட இல்லை, குறைவு இல்லை, அவங்கள சரியாக இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. முதல் பாயிண்ட். அப்போ தான் நம்முடைய அந்த அருள்கொடையை எல்லாம் இன்னும் அதிகமாக ஆக்கி நமக்கு ஒரு உயர்ந்த எண்ணத்தையும் நமக்கு கொடுப்பான். பொதுவான எண்ணத்தையும் உள்ளத்தில் அடித்தத்தில் நம்மளுக்கு நல்லா தந்துடுவான். நல்லா இருக்கு, நல்லது நினைக்கிற எண்ணத்தையும் கொடுத்துருவான். அப்போ நம்ம ஏன் லேட்டாக வர்றவங்களை பற்றி ஏன் விமர்சனம் பண்ணுறோம் அடிக்கடி சொன்னாக்கா, லேட்டாக வர்றவங்க இதை சொல்லியாவது வந்துடுவாங்களா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றாங்க, கூட்டமாக வர்றாங்களே, இதையாவது நம்ம எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். எந்த பயானுக்கு போனாலும் அந்த மக்கள்கிட்ட ஏன் சொல்லுகிறோம் இதை ஆணித்தரமானு சொன்னால், அதை கேட்டாவது இப்படி ஜும்மாவுடைய அந்த பலன் கூட கிடைக்காம போயிடுறாங்களே, எப்படியாவது வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சில பேர் வந்திருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கவுண்டிங் நம்ம பண்ண வேண்டியதில்லை எப்பயுமே. ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான் நமக்கு. நல்ல எண்ணத்தோடு அவங்க மாறிடணும் என்ற எண்ணத்தோடு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது அல்லாஹுடைய அருள்கொடை பெற்றவர்களாகிய நம் உள்ளத்தில் வர வேண்டிய சப்ஜெக்டு. இது ஒன்று இந்த புனிதமிக்க ரமலானில் நமக்கு வந்துடணும். இது அதுக்கு பிறகு உள்ளத்தின் அடித்தளத்தில் இபாதத்தின் மூலமாக வருகிற கர்வம் வந்துடாமல் பார்த்துக்கணும். கடைசி வரைக்கும் இந்த நிலைமை நமக்கு மௌத்து வரை இருக்க வேண்டும் என்றும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கும் கேரண்டி கிடையாது. கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் இதே நிலைமையில் தான் நாமெல்லாம் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு தனி மனிதன் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் எப்போது வேண்டுமானாலும் மனதை மாற்றி விடலாம். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, எல்லா துவாவும் கேட்டிருக்கிறாங்க அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹுதாவில் இருந்தாங்க. உலகத்திலே நேர்வழியில் இருந்தவங்க அவங்க தான். அவங்களே அல்லாஹ் கேட்க சொல்கிறான், என்னண்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா அஃபாஃப வல் கினா. இந்த துவாவை அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக நிறைய ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாக துவாக்கள்லேயே இந்த 4 விஷயம் வருகிற மாதிரி உள்ள துவாவை ரசூலுல்லாஹ் அதிகமாக செஞ்சுருக்காங்க. நம்மளும் செய்யணும். அதை சில பேர்களுக்கு அரபி தெரியல, இப்போ என்ன பண்ணுறது, மனப்பாட சக்தி இல்லை அப்படின்னு சில பேருக்கு அது ஒன்று இருக்கும். சாதாரணமாக வயதானவர்கள் அந்த காலத்தில்னா அவங்க இளமையில் இருக்கும்போது பல பேர்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். உங்கள் ஊர்லேயும் பல இடங்கள் நம்மளை பார்த்துருக்குறோம். அந்த இளமை காலத்தில் வந்து மார்க்கத்தை பற்றி தெரியாது, அதுக்கு பிறகு அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரியாது, அதுக்கு பிறகு உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க, வீடுலாம் கட்டியிருப்பாங்க, பிள்ளைகளுக்காகவே காலத்தை கழித்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு வந்து இந்த அரபி இதெல்லாம் வந்து தேவையில்லாத சப்ஜெக்டாக இருந்திருக்கும். இப்போ விளங்கின பிறகு அவங்க இப்போ வந்து உள்ளே வந்திருப்பாங்க. என்ன விளங்கிட்டாங்க, புள்ளண்டா யாருன்னு விளங்கியிருப்பாங்க, சில பேர் பொண்டாட்டின்னா யாருன்னு விளங்கியிருப்பாங்க, சொந்த பந்தன்னா யாருன்னு விளங்கியிருப்பாங்க. நம்ம யாருக்கெல்லாம் பாடுபட்டோமோ அவர்கள் நமக்கு எகன்ஸ்டாக கூட சில பேர்களுக்கு இருக்கலாம். இல்லை மாஷா அல்லா, எல்லாரையும் சொல்லலை. சில பேர்களுக்கு எல்லாம் அருள்கொடை புரிந்து ஆரம்பத்திலேருந்தே சரியாக இருக்கிற குடும்பமும் இருக்கிறது. ஆரம்பத்திலேருந்தே ஓரளவுக்கு அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பி வாழ்ந்த குடும்பமும் இருக்கிறார்கள். சில பேர்கள் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே அல்லாஹ்வை மறந்து பொருளாதாரம் சுற்றி அலைஞ்சி ஊர் நாடெல்லாம் சுற்றி உலகம் பூரா சுற்றி கடைசியில் வந்து பார்த்தா இங்கே ஊருக்கு வந்து பார்த்தாக்கா எல்லாம் இவருக்கு ஆப்போசிட்டாக ஆட்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த அரபின்னா இப்போ வந்து தெரியாது, அரபியும் தெரியாது, குரானும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, ரசூல்லான்னா யாருன்னு தெரியாது, அல்லாண்டா யாருன்னு தெரியாது. ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, கடைசியில் வந்து தானே ஆகணும். அவர்களாக முயற்சி செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதையும் நாடி இருக்கிறாங்க. கடைசியாக என்னது, அப்போ தான் உணர்வு பெறுகிறார்கள் சில பேர். ஆகா, நம்முடைய நேரத்தெல்லாம் ரொம்ப நாளாக நம்ம
இத்தனை வருஷமாக நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஒருத்தவங்களும் நம்மளை மதிக்க மாட்டுறானே அப்படின்னு நினைக்கிற பெரியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருப்பாங்க, இருக்காமல் இருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இந்த துவாவுக்கான தமிழையாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நான் உள்ளத்தில் நேர்வழியை கேட்கிறேன். வத்துகா, உனக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை முறையை கேட்கிறேன். வல் அஃபாஃப, இன்னும் அந்த விஷயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்க. அஃபாஃப என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தொடர்ந்து பாபந்தியாக இருக்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஒன்று நேர்வழி, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை முறை, அதே நிலைமையில் மௌத்து வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடாது. வல் கினா என்று சொன்னால் போதும் என்ற எண்ணத்தோடு வாழுகிற உள்ளம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் துவா. இந்த நாள் கிடைச்சா போதுமா பத்தாத ஒரு மூமினுக்கு? ஒரு அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் போய் சந்திக்க போகிறேன்னு நம்புகிற நமக்கு இந்த 4 விஷயம் போதுமா பத்தாதா? என்னது? ஒன்று நேர்வழி, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற வாழ்க்கை முறை, தொடர்ந்து மௌத்து வரை அதிலே தொடர்ந்து இருக்கிற வாழ்க்கை முறை, அதுக்கு பிறகு போதும் என்ற எண்ணம். நமக்கு கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நேரமும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், போதும், இதை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்கிறேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துச்சுன்னா போதும் இல்லை. அதை தான் கேட்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ் கேட்க சொல்கிறாங்க, இது கேளு, எப்போ பார்த்தாலும் கேளு. அதுக்கு பிறகு அதிகமாக கேட்ட துவால யா முக்கல்லிபல் குலு சப்பித் கல்வி அல்லா தீனிக், இதுவும் அதிகமாக கேட்ட துவா. என்ன துவா இது? யா உள்ளத்தை பிரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை பிரட்டி விடாது, நான் மார்க்கத்தில் நிலையாக இருக்கக்கூடிய அந்த இதயத்தை எனக்கு தாயா அல்லாஹ். இது தமிழில் கேட்கலாம், எல்லா பாஷையும் அல்லாஹ்க்கு தெரியும். தெரியாதவர்கள் சொல்கிறேன், தெரிந்தவர்கள் அரபியை மனப்பாடம் பண்ணி ப்ரொசீஜராக இதை கேட்டுக்குங்க. தெரியாதவர்கள், ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் தெரியாதவர்கள் தமிழில் கேளுங்க. எல்லா பாஷையும் அறியக்கூடியவன் தான். அதோடைய விஷயத்தை மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு உள்ளத்தை பிரட்டிடுவான் அல்லாஹ் எப்போ வேணாலும் அர்த்தம். அதுக்கு நல்லா இருக்கிறவங்கள நல்லா எல்லாம் ஆக்குவான், நல்லா இல்லாதவங்களை நல்லா இருக்க வச்சுருவான். இதெல்லாம் வரலாறு சொல்லுகிறது, நம்ம சொந்தமெல்லாம் சொல்லலை. வரலாறு ஆய்வு செஞ்சு பார்த்தா எத்தனையோ பேர்கள், நாங்கள்லாம் சவுதியில் இருக்கும்போது நிறைய பேர் பார்த்துருக்குறோம். மஸ்கட்டுங்கிற நாட்டிலலாம் நம்ம ஒரு காலத்தில் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்குறோம். சாராயம் குடித்து விட்டு பள்ளிவாசலில் கிடப்பாங்க. மஸ்கட்டுங்க நாங்கள் வேலை செய்யும்போது சாராயம் குடித்து விட்டு இப்போ பள்ளிவாசல் வாசலில் கிடக்கிற அரபியர்கள் தான் அப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட அந்த அரபியர் சொல்லுவாங்க, துவா 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 துவான்றாங்க, அவருக்காக துவா செய்யுங்க. இந்த குலைக்கல் அரபியெல்லாம் இங்கே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களாம் துவா செய்யுங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து பார்த்தா முதல் சப்பில் தஸ்பீகை வச்சுட்டு அந்த ஆள் உட்காந்துருப்பார். யார்? அந்த சாராயம் குடித்து விட்டு வாசலில் கிடந்த ஆள். இப்போ கூட நம்ம பள்ளியாசலில் கூட சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தாவா செய்யலாம். இன்ஷாஅல்லாஹ் நல்ல மனதோடு தாவா செய்யலாம். சொல்ல முடியாது யாரை மாற்றுவான்னு சொல்லி. யாரை மாற்றுவான், யாருக்கு உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை கொடுப்பான், நம்பிக்கை கொடுப்பான், அவங்க நம்மளோட சூப்பர் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதான் காலங்காலமாக இருக்கிறது. இன்றைக்கும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறீங்க சமூக வலைத்தளங்களில். எத்தனையோ பாவச்செயல்கள் செய்தவர்கள், ஆரம்ப காலத்தில் பலவிதமான கெட்ட நடப்பில் இருந்தவர்கள், அதெல்லாம் வருந்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆகிறாங்க. காரணம் என்ன என்றால் விளங்க வைத்து விடுகிறான் அல்லாஹ். ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து அசிங்கமான அருவருக்கத்தக்க இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த பெண்கள் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் சொல்கிறாங்களே இல்லையா, நீங்கள்லாம் நாங்கள் அது மாதிரி 40 வருஷமாக இது மாதிரிலாம் செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், அதனால் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இந்த புர்ஹாவுடைய இந்த தன்மை பற்றி எனக்கு புரியாமல் இருந்தது. புர்ஹா என்பது ஒரு பொறுப்பு அதுங்கிறாங்க அந்த அம்மா. நேற்று வீடியோவில் நான் பார்த்தேன், ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் பேர் குறிப்பிட விரும்பலை. வழிகேட்டிலே இருந்த உச்சத்தில் இருந்த அந்த பெண் நடிகை சொல்கிறாங்க, இந்த புர்கா இருக்குல்ல, இந்த புர்கா என்பதே ஒரு பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு. அந்த புர்காவுக்குள்ளே வெறும் புர்கா போட்டு தலையை மாத்திரம் மறைக்கிறதுக்கு கிடையாது. அவங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னால நம்மளுக்கு அட்டாக் ஆகுது மனசில். அவங்க பேசுகிற வார்த்தையை பார்த்தாலே உள்ளத்தில் நம்மளை கடப்பாறையில் வச்சு குத்துற மாதிரி இருக்குது. அந்த வார்த்தைகளுடைய உள்ள ஒரு தாக்கம் ஏற்படுது நம்ம அவங்க பேச்சு கேட்கும்போது. எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க புர்கா என்பது தலையை மறைப்பதற்காக இல்லை, உங்களுடைய மூளையையும் கண்ணையும் இதயத்தையும் மறைப்பதற்கான பாதுகாப்பு. நம்மளால் ஒரு வேளை பார்த்து அழுதுட்டோம் அந்த வீடியோ பார்க்கும்போது. இல்லை இந்த அளவுக்கு புரிஞ்சுருக்காங்க. நேத்தி பல வருட காலங்களாக வழிகேட்டில் இருந்தவர்கள் நேத்தி அந்த உள்ளத்துடைய அந்த ரியல் ஈமானுடைய சுவையை அல்லாஹ் உணர வச்சிருக்கானா பார்த்துங்க. அவங்களோட வரக்கூடிய வார்த்தையிலே தெரியுது. வார்த்தையுடைய வீச்சு இருக்குல்ல, வார்த்தையுடைய அந்த வீச்சு சில மனிதர்களை தாக்கும். அது எப்போ தாக்கணும்னு சொன்னாக்கா உண்மையாகவே அவங்க விளங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வை உண்மையாக விளங்கியிருக்கிறாங்க, தாங்கள் செய்த தப்புகளை உணர்ந்திருக்கிறாங்க,
அதுக்கு பிறகு அந்த தப்பை வந்து வேற யாரும் செஞ்சிடக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. வேறு எவ்வளோ கேரக்டர் பாருங்கள். அவங்க ஒரு பர்சனலாக எங்கேயாச்சும் போயிருக்கலாம், யார்ட்டையும் சொல்லாமல் மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பண்ணிட்டோம், நீங்களும் அது மாதிரி பண்ணிடாதீங்க, ஏன் நாங்கள் தான் விளங்காமல் இருந்தோம், நீங்களும் விளங்குன சமுதாயமாக இருக்கிறீங்க, பெண்கள் மத்தியில் பேசுகிறாங்க அவங்க வந்து. அப்போ என்ன விளங்குதுன்னு சொன்னாக்கா, யாரை வேண்டுமானாலும் அல்லாவை நம்ப வைத்து, அந்த மனிதனை பற்றி நம்ப வைத்து, போகிற சொர்க்கத்தை வைத்து நம்ப வைத்து, எத்தனை வழிகேட்டில் இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்து அவர்கள் மூலமாக கூட வேலை வாங்கி கொண்டே இருப்பான். அல்லாவுக்கு வேலை வாங்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய சூப்பராலாம் தேவை கிடையாது. 7 வருஷம் படித்தவன்லாம் போகிறான் வழிகாட்டில். இன்றைக்கி அரபி இலக்கணத்தை படித்தவன்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கான் ஒரு பக்கம், உரிமையான கொள்கை சொல்லாமல். சரியா? தலையில் முண்டாசு கட்டினவன்லாம் போயிட்டுருக்கான் ஒரு பக்கம். எல்லாம் காப்பாற்றணும். ஆனால் சாதாரண ஒன்றும் தெரியாதவர்கள் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் வந்து இன்றைக்கு வந்து அல்லாவை பற்றி சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. வர்றவங்க சும்மா அதில் கோவப்படுறாங்க வந்து பார்த்துட்டு, ஏம்மா நீங்கள் இப்படி பிறகா போட்டிருக்கீங்க, நீங்கள் ஏம்மா இப்படி போட்டிருக்கீங்க, கலர் கலராக போட்டு போகிறீங்க அப்படின்னு அவங்கள பிடிச்சி இவங்க திட்டுறாங்க. அவங்க இருந்த அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் மறக்கடிச்சு முன்னால் இருக்கிற பெண்களை பார்த்து கோபம் வருகிற அளவுக்கு அவங்களுக்கு உள்ளத்தில் ஈமானுடைய அந்த சுவை தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்க. அதுதான் விளங்கணும். அதுதான் நம்மள சொல்கிறோம். யாருக்கு எப்போ மாற்றுவான்னு தெரியாது. அதனால் ஏற்கனவே நேர்வழி பெற்றவர்களும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அந்த நேர்வழி நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும்னு நினைக்கணும். அதில் வந்து கர்வம் வந்துடக்கூடாது. அதுக்கு பிறகு மற்ற மக்களை கேவலமாக நினச்சிடக்கூடாது. அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும் என்று நாம் துவா செஞ்சு கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த துவாவை, அந்த ஹிதாயத்தை வந்து நல்ல பலமாக பிடிச்சிக்கணுன்னாக்கா நம்ம சரியாக அந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வேலையை நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த இத்தக்கால்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தில் இத்தக்கால்னு என்னது? வக்கா என்ற வசதி அந்த வார்த்தையிலேருந்து வந்து தான் அது. இத்தக்கான தன்னை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது அது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் அந்த கிராமருடைய அரபி வார்த்தையுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னாக்கா ஃபுல்லாக முடிச்சு போட்டுக்கிறது தான் அர்த்தம். அது முடிச்சுல என்னது? உள்ளத்தின் அடித்தளத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு எண்ணத்தை வந்து முடிச்சு போட்டுக்கிறது. எப்படி இது? என்னை எல்லாம் படைத்திருக்கிறான், அவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறான், நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், கொஞ்ச காலம் வாழ போகிறேன், ரொம்ப நாளெலாம் கிடையாது, திருப்பி அவன்கிட்ட போகிறேன். அப்போ வந்த இடத்துல நான் வந்து அவன் சொன்ன மாதிரி தான் வாழணும். அவன் சொன்ன மாதிரி வாழணுன்னாக்கா என்னால் வாழ முடியாது, அது வேறு விஷயம். எந்த மனிதன் முயன்றாலும் அவன் சொல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் செலக்ட் பண்ணான்னாக்கா கஷ்டம். அது உண்மையிலே கஷ்டம். நீங்கள் வேணால் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது, அல்லாஹ் சொல்லாத மாதிரி வாழ்கிறது தான் கஷ்டம் இந்த உலகத்தில். அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப அதிகமெல்லாம் பணம்லாம் தேவை கிடையாது இந்த உலகத்தில். அதிக பணம்லாம் தேவையில்லை ரொம்ப இந்த உலகத்தில். அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிறதுக்கெல்லாம் பெரிய விளம்பரம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அழகாக வாழ்ந்துட்டு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஈஸியாக தான் எல்லாம் வச்சுருக்கிறான். சரியா? அப்போ இந்த இத்தக்கில்லாக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, இது மாதிரி உண்மையை விளங்கி அல்லாவே ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளத்தில். உண்மையை விளங்கிடணும். முதல்ல என்னை படித்தவன் வாழ வச்சுருக்கிறான், நான் அவன்கிட்ட ஒரு 3 சப்ஜெக்ட் தான் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். என்னை படித்தவன், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், அவன்கிட்ட போகிறேன், அவன்கிட்ட போய் நிற்கணும், இவ்வளோ தான். இந்த எண்ணம் உள்ளே வந்துட்டாக்கா பாக்கி எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், வமன் எத்தக்கில்லாக எஜே அல்லாஹு மஹ்ரஜா. குர்ஆன் வசனம் 65வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். என்னது? யார் இது மாதிரி என்ன நம்பி, எது மாதிரி? இப்போ நான் சொன்னல, இது மாதிரி நம்பி யார் எனக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறார்களோ, எஜே அல்லாஹு மஹ்ரஜா, அவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து வெளியேறுகிற ஒரு வழியை நாம் உண்டாக்கி கொண்டே இருப்போம். டெய்லி ப்ரோக்ராம் போட்டுருவோம். நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராமு? என்ன ப்ரோக்ராமுக்காக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த ப்ரோக்ராம் பக்கம் செல்லுகிற மாதிரி ப்ரோக்ராம் நமக்கு எல்லாம் போட்டு கொடுப்பான். சில பேருக்கு நான் பேசுகிற வார்த்தை புரியுதா இல்லைன்னு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ப்ரோக்ராம் இருக்குல்ல டெய்லி, என்ன ப்ரோக்ராம் டெய்லி நமக்கு இருக்குது? காலையில் பாங்க சொன்னோன்னுமே அல்லது பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும், ப்ரோக்ராமா. அடுத்தது அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், இது ப்ரோக்ராமு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யணும். அதுக்கு பிறகு பாங்க சொல்லுவாங்களா, பள்ளிவாசலுக்கு வரணும், தொழுவணும், துவா செய்யணும், போகணும். அதுக்கு பிறகு வேலை செய்யணும், ஹலாலாக இருக்கணும். அது அந்த ஹலாலை சம்பாதிக்கும் போது உள்ளத்தில் வந்து ஒரு ஊசி மாதிரி குத்தணும் மனசுக்குள்ளே. என்ன குத்தணும்? வாங்குகிற காசு ஹலாலா அல்லது எவனுக்காக சொந்தமானதா, எவனுக்காக சொந்தமானது என் பாக்கெட்டில் போடுறானா அல்லது உண்மையிலே எனக்கு இது ஹலாலா அப்படின்னு காசை வாங்கி பையில் போடுற போதெல்லாம் யோசிக்கணும். சரியா? அப்புறம் லுகருக்கு பாங்க சொல்லுவாங்க, வந்துடணும்.
திருப்பி போய் கொஞ்சம் சாப்பிட்ணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அசருக்கு வாங்க சொல்லுவாங்க, வந்துடணும். திருப்பி மகரிப்புக்கு வந்துடணும், இஷாவுக்கு வந்துடணும். சில பேர் நினைப்பாங்க உங்களுக்கு சாத்தியம் தாங்க இது, நீங்கள் இமாமா இருக்கீங்க என்னது சில பேர் நினச்சிக்குவாங்க சொல்லும்போது. உங்களுக்கு சாத்தியம், எங்களுக்கு சாத்தியமா அது? எங்களுக்கு சாத்தியம்னா எல்லாருக்கும் சாத்தியம்தான். எங்களுக்கு எப்படி சாத்தியமோ அது மாதிரி உங்களுக்கும் சாத்தியம்தான். இமாம்ங்கிறது பெரிய தகுதி இல்லாமல் கிடையாது. இமாம்ங்கிறது தொழுகை அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குரானை மனப்பாடம் பண்ணியிருப்பார். அந்த குரானை ஓதுவதன் மூலமாக அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த செட்டப்பு தானே தவிர எந்த தகுதியும் அவருக்கெல்லாம் ரொம்பலாம் கிடையாது. அதிக தகுதியெல்லாம் இமாமுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் உங்களை விட கேவலமாக கூட இருப்பாங்க, அவங்க சொல்ல முடியாது. சரியா? அப்போ எல்லாருக்கும் சாத்தியம்தான் இது. வேலை செய்பவர்களுக்கும் சாத்தியம்தான், வாகனங்கள் ஓட்டுபவர்களுக்கும் சாத்தியம்தான், கடை வைப்பவர்களுக்கும் சாத்தியம்தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சாத்தியம்தான், எல்லாருக்கும் சாத்தியம்தான் இது. ஆனால் சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த அடிப்படையில் அல்லாஹ்வை உள்ளத்தில் வந்து நம்பிக்கை கொள்ளலை. யாரும் கோச்சிக்காதீங்க, என்னடா இவர் நம்பிக்கை கொள்ளங்கிறாரு அப்படின்ட்டு. நம்பிக்கை கொள்ளனா அர்த்தம் என்னது? நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இது நான் சொந்தமாக சொல்கிறேன்னா குர்ஆனில் வசனம் இருக்குது. இதுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் யாரும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடாது. வலா தக்கூலும் ஆமன்னா அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். காலத்தில் ஆராபு ஆமன்னா. இந்த காட்டு அரபிகள் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்களாம் நம்பிக்கை கொண்டோம். வலம்மா எதுகுலுல் ஈமானு ஃபி குலூபிஹிம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். அவங்க உள்ளத்தில் இது வரைக்கும் வலம்மாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லம்மான்னாக்கா இது வரைக்கும் உள்ளத்துக்குள்ளே ஈமான் நுழையவே இல்லை. ஆனால் வலாக்கன் கூட அஸ்லம்னா முஸ்லீம்னு சொல்லிட்டு போக சொல்லு, அவ்வளோதான். அல்லாஹ் அலட்சியப்படுத்துகிறான் அந்த 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 வசனத்தில். என்னது? முஸ்லீம் சொல்லி போ, அவ்வளோதான். மூமின்னு சொல்லாது. ஏன்னா மூமின்களுக்கு தான் அங்கே சொர்க்கம் இருக்கிறது. சரியா? அப்போ இந்த அடிப்படையில் நம்மளுக்கு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த ப்ரோக்ராம் நாம் போட்டதா இது? அல்லாஹ் நமக்கு அவனை இந்த கரெக்டாக நம்மளதால் போட்டு கொடுத்த ப்ரோக்ராம். இந்த 2 சஃப்பு பேர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த 2 சஃப்பு பேர்கள், இந்த நேற்று சொன்னாலும் சாயங்காலம் பேசும்போது நைட்டு இந்த பள்ளிவாசலில் வந்து 2 சஃப்பு உரியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். பாக்கி ரமலானுக்கு வர்றவங்கள்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். நேற்று நம்ம இரவு தொழுகையில் இருந்து பேசணும், அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லிக்கிறேன். அதிகம் நான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது சில பேருக்கு புரியாது. அது 2 சப்பு இருக்குல்ல, எந்த பள்ளிவாசலும் போய் பாருங்கள். 2 சப்பு இல்லை 1.5 சப்பு இருக்குல்ல, இவங்க தான் அல்லாஹுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். பின்னாடி வர்றவங்க எல்லாரும் யார்? இந்த ரமலான் மாதத்துக்கு வர்றவங்க, ஜும்மாவுக்கு இப்படி லேட்டாக வர்றவங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு வாழ்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவங்களுக்கு தப்பாக நினச்சிடக்கூடாது. லுயிஃபுர் ரஹ்மான் அவங்கெல்லாம். அதுக்காக தான் ரமலான் மாதத்தில் வந்து நம்ம நிர்வாகிகள்லாம் கஞ்சிலாம் காய்ச்சுறாங்க. இங்கே கஞ்சி காய்ச்சி வடைலாம் எதுக்கு வாங்கி வைக்கிறாங்க? வடை சமோசா ஏன் வாங்கி? விருந்தாளிகளை கவனிக்கணும், கண்ணியப்படுத்தணும்ல. இந்த 2 சஃபு ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே நம்ம நிர்வாகிகிட்டேயே நீங்கள் அடுத்த மாதமும் கஞ்சி காய்ச்சிங்கன்னு சொல்லக்கூடிய கஞ்சி காய்ச்ச மாட்டார் அவர். ஏன்னா வந்த விருந்தாளிகளுக்காக நல்ல பொருட்கள்லாம் வாங்கி பழங்கள் சமோசா வடையெல்லாம் வச்சு கஞ்சிலாம் வச்சு வாங்க சாப்பிட்டு போங்க, நீங்கள் எல்லாம் விருந்தாளிகள். அப்புறமா அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சது தானே நம்மளுக்கு. அப்போ இதை வந்து 2 வகையாக எல்லாம் பிரிக்கிறான். ஒரு லுயிஃபுர் ரஹ்மான், இன்னொன்று வந்து வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள். இந்த விருந்தினர்கள் இருக்கிறாங்கல்ல, வந்துட்டு போகிறவங்க தான். எப்போ வேணாலும் எல்லாம் மாற்றுவோம் அவங்கள, அல்லது மாற்றாமல் கூட விடலாம், சொல்ல முடியாது. விருந்தினர்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக வீடுகளில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக சாப்பிட்டுட்டு இருப்போம். வந்துட்டால் என்ன செய்வோம்? ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா கறி எடுத்து கொஞ்சம் 65 எல்லாம் போட்டு கொடுக்குறோமா இல்லையா? அதே தான் இங்கே. அதனால தான் உலகம் முழுவதுமே இன்றைக்கு வந்து இந்த விருந்தினர்களை உபசரிக்கிறது நடக்குது இன்றைக்கு. அது யார் மூலயமா எல்லாம் கொண்டு வந்துட்டான். அதை கூட வரலாறு ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த கஞ்சி கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா உங்கள் ஊருக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். அது யார்? கடைநூலை சேர்ந்த முகமது அலிங்கிறவர் தான் மலேசியாவில் முத இந்த கஞ்சி காய்ச்சி கொடுத்துருக்கிறார். அது ஒரு ஃபேமஸ் இந்த ஊர். நம்ம ரெக்கார்டு இது, நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. அதுக்கு பேர் அவர் கேரளாவுக்கு போயிருக்கிறாரு. கேரளாவுக்கு போய் அங்கே வந்து இந்த செட்டப் பண்ணணும். கேரளாக்காரங்க வந்து உள்ள வந்து இந்த கஞ்சி செட்டப் வந்துருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த லுயிஃபுர் ரஹ்மானுக்கும் இந்த கஞ்சிக்கும் செட்டப் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. நம்ம அதை பேசுகிறது எங்கே போனாலும். அப்போ விருந்தாளிகள் எப்பொழுது வீட்டுக்காரர்களாக ஆக மாறுவார்கள் என்பது நம்ம கையில் கிடையாது. விருந்தாளிகளை ஏன் அல்லாஹ் வந்து இந்த 1 மாதம் அழைச்சி அதிகமாக கூட்டத்தை ஏற்படுத்துகிறான்னா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருப்பது காரணத்தினால இது மாதிரி தான் இங்கே தொழுவுறாங்க. அதுக்காக நம்ம காலையில் ஃபஜ்ரில் பார்த்திங்கன்னா கம்மியாக ஓதி விட்டுருவோம். நான் எப்பயுமே ரமலான் மாத்திரம். ஏன்னாக்கா அது ஒரு ஃபுல் காரணமும் இருக்குது. என்ன காரணம்? இந்த பெரிய சூறா ஓதாண்டு வராமல் இருந்துக்கூடாதுல அடுத்த மாதம்.
அதை 3 ஆயத்தை ஓதிட்டு நான் டக்குனு குறுக்கு போயிடுவேன். ஏன்னா சில பேருக்கு ஃபஜ்ரில் என்ன ஓதுறாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஜும்மாவுக்கு லேட்டாக வந்தவங்களுக்கு என்ன ஆரம்பித்தோன்னு தெரியாது. அதுக்கு பிறகு பல விஷயங்கள் தெரியாமலேயே காலம் தள்ளி விட்டு அவர்கள்லாம் வேறு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறாங்க. அதுக்காக இதை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். இந்த எஜ்ஜல் மஹரஜா தான் நான் எடுத்தேன். நான் இப்போ இந்த வழியை உண்டாக்குகிறேன்னு நல்லா சொல்கிறான்ல, சில பேர்களுக்கு மாத்திரம் சரியான வழியை அல்லாஹ் உண்டாக்கி விடுகிறான். யாருக்கு அது? ஒம எத்தக்கில்லாக எஜ்ஜல் மஹரஜா. அடுத்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறான். வாட்சி வேறு ஸ்பீடாக தான் ஓடுவாங்க. எர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். அடுத்து என்னவா? யார் இந்த மாதிரி அல்லாஹ்வை நம்பி இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது உள்ள வாழ்வாதாரம் இருக்குல்ல, ரிஸ்க்கு என்று சொன்னால் வாழ்வாதாரம். வாழ்வாதாரங்கிறது வேறு சாப்பாடு மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா செட்டப்பையும் அல்லாஹ் சொல்கிறான். ரிஸ்க் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா செட்டப்பு, வீடு, வாகனங்கள், வசதி, மனைவி, பிள்ளைகள், ஆடைகள், இன்னும் சாப்பாடு, தங்குகிற இடத்தில் உள்ள வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தருவதாக சொல்கிறான். எர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். அவர் கணக்கிட்டு இருக்க மாட்டார். கணக்கிடாத புறத்திலிருந்து அல்லாஹ் தருவதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். யாருக்கு இது? ரெண்டாவது ஒரு ப்ராஃபிட், இது நன்மை. இதை நோக்கி தானே ரொம்ப பேர் ஓடுறாங்க இன்னைக்கு. அல்லாஹ்வை மறந்ததற்கு காரணம் என்ன? ரிஸ்க் தானே. பெரும்பாலுமே நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ஏன் லேட்டாக வராங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் லேட்டாக வர? என்ன காரணம்? வர முடியாது உங்களுக்கு? வர முடியும். ஏதோ கடையில் வியாபாரம் அதிகமாக நடந்திருக்கும் இன்றைக்கி. அதை பூட்டிகிட்டு வந்தால் அரை மணி நேரம் வியாபாரம் போயிடும். அதுக்கு பிறகு வேறு ஏதாவது ப்ராஃபிட் அவங்களுக்கு வெளியில் கிடச்சிருக்கலாம். அது யார்ட்டாச்சும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. குறிப்பிட்ட டயத்துக்கு வரணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணம் வரல. அப்போ எல்லாமே என்னண்டாக்கா அந்த ரிஸ்கில் தான் போய் சேருதாங்க. ரிஸ்க்குக்காக ஓடி அலைகிற கூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த நேர்வழியின் பக்கம் வர முடியல. ஆனால் நல்லா சொல்கிறேன், எனக்கு பயந்துக்கப்பா, நான் உனக்கு அறியாத பதம் தர்றேன் உனக்கு என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு சொல்லுது. 2வது ப்ராஃபிட். 3வது ப்ராஃபிட் என்ன சொன்னாக்கா, எஜ்அல்லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. எல்லாமே 65ல் 2, 3, 4, 5 வசனம், 4 வசனத்தில் இவ்வளோ விஷயமும் இருக்குது. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே சொந்தமாக சொல்லலை, படித்து பாருங்கள் வீட்டில் போய். 65வது அத்தியாயம் சூரத் தலாக்கில் 2, 3, 4, 5 வசனங்கள் எல்லாமே இருக்குது. எஜ்அல்லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் இந்த உலகத்தில் செய்கிற எல்லா காரியங்களையும் லேசாக ஆக்கி விடுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மண்டையை போட்டு பசஞ்சிட்டு இருப்பான். அப்படியா இப்படியா ப்ரோக்ராம் போட்டு அது நடக்கலை இது நடக்கலை, கண்டினியூ 24 ஹவர்ஸ் தூக்கம் வராமல் அலையுவான். அந்த அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க இருப்பாங்கள, அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஈஸியாக கிடச்சி போயிடும் அவங்களுக்கு. எல்லாம் ஈஸியாக கிடச்சி போயிடும். அப்படி தான் கிடச்சிது சகாபாக்களுக்கு. எங்கள் உலகத்தை தேடியே ஓடினாங்க அவங்க. எல்லாம் காலில் வந்தது. இந்த வசனத்தெல்லாம் விளங்கிட்டாங்க அவங்க. காலில் அதை கூட யூஸ் பண்ணலையே அவங்க. சில சகாபி அழுகுறாங்களே. ஒரு சகாபியுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போதெல்லாம் அழுகிறாரு. ஒரு சால்னா வைக்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுத்துட்டு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அவர் அழுகிறார். சால்னா வைக்கிறத பார்த்து அழுகிறாரு. இப்போ ஒரு காலத்தில் இந்த நம்பிக்கை கொண்ட காரணத்தினால நம்மளாம் வாதின்னு சொல்லுவாங்கள்ல, பள்ளத்தாக்கு வாதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாதியில் அந்த மக்கத்து குறைஷிகள் அந்த ஆடையும் மாடையும் அறுத்துட்டு ஒட்டகத்தையும் அறுத்துட்டு அந்த தோலை தான் வீசி எறிவாங்க. கொழுப்பை தூக்கி விட்டு எறிஞ்சிருவாங்க. உரோமத்தை தூக்கி எறிவாங்க. அதை 3 வருட காலங்களில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்த ஈமான் கொண்டு மறுமையை நம்பி சொர்க்கத்துக்கு போகிறோம் என்ற அந்த சகாபாக்கள் சாப்பிட்ருக்குறாங்க. அந்த நிகழ்வையும் இதே அவர் கம்பேர் பண்ணிட்டு அழுகுறாரு. எப்போ நீங்களும் ஜாலியாக சால்னா வச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த நம்பிக்கை வருவதற்கு நம்ம தூதரும் நம்மளாம் எவ்வளோ பாடுபட்டோம் தெரியுமா என்று சொல்லிடலாம். அவர்கள் அழுதுட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க வச்சுங்க. அது வேறு விஷயம். யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. சில பேர் என்ன நினச்சக்கூடாது, இவர் உலகத்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. அந்த கொள்கையில் நம்ம கிடையாது. உலகத்தை யூஸ் பண்ண வேண்டும். அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு உலகத்தை தருவாங்கிற நம்பிக்கையோடு அல்லாஹுக்கு செய்கிற அந்த வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு, அல்லாஹுக்கு செய்கிற இபாதத்துகளை செய்து கொண்டு, அதை அனுபவித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறை தான் நமக்கு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் பரக்கத்துக்கு மேலே பரக்கத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம். நம்ம அதெல்லாம் நம்ம ஈமானுடைய அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக படிக்கிறது தான் அது மாதிரி நம்மளால் வாழ முடியாது. அதை வேறு விஷயம். அது ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து நம்மளுக்கு காமிச்சிட்டான். ஆனால் வருகின்ற இப்போ இருக்கிற வசதிகளை நம்ம பயன்படுத்த தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த செயலோடு சேர்ந்து அல்லாஹ்வை மறந்துவிட்டு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த புனிதமிக்க ரமணானில் அல்லக்கும் தத்தக்குன் வேறு அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் விளங்கிட்டிங்கன்னா இந்த நோன்பை நம்ம சரியாக விளங்கிட்டோன்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறது என்னான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மூலமாக கிடைக்கிற பலன்கள் அல்லாஹ் சொல்லிகிட்டு இருக்கிறான். அதில் முக்கியமான பலன் தான் இந்த 3 விஷயம். இன்னும் நிறையா இருக்குது. இதை பற்றி அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம்.
அப்போ இதுதான் நம்ம பேசணும். இப்போல்லாம் மக்கள்கிட்ட வந்து பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்னது? மக்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிற விஷயங்களையும் குர்ஆனோடு தொடர்புடைய விஷயங்களை அதிகமாக இந்த தாயிகள் பேசணும் இப்போ மக்கள்கிட்ட. அப்படின்னா மக்கள் வந்து வழிகேட்டில் இருக்கிறார்கள். நல்ல எண்ணத்தோடு அவர்களை ஏதாவது சொல்லி ஒரு தாஜா கிஜா பண்ணி அது சாதனானுடைய தலைகளையும் கொடுத்து அவங்களை எப்படியாவது இந்த பக்கம் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நம்ம வந்து கொண்டு வருவதற்கு நல்ல எண்ணத்தோட முயற்சி செய்யணும். நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை வந்து அதிகமாக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டு அது மாதிரி எல்லாரும் ஆகணும்னு நினைக்கணும். அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ சிம்பிளாக, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான வார்த்தைகள்லாம் போட்டு ஓகெல்லாம் கத்தலாம் தேவை கிடையாது. ஒன்றும் சிம்பிளான வார்த்தையை போட்டு அழகிய முறையில் அவர்களை அழைத்து அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். குடும்பத்தினர்களுக்கு, மனைவி மக்களுக்கு இதை பற்றிய ஒரு விஷயத்தை விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த சர்க்கிளை சரியாக அமைக்கும் போது நமக்கு எல்லாமே வந்துடும். அப்போ தான் புரியும் நம்மளுக்கு நம்ம எதுக்கடா ஓடுறோன்னு சொல்லி. எதுக்கடா ஓடுறோன்னு எப்போ புரியுதோ நேர்வழி கிடச்சி போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கடா எல்லாம் நினச்சி பாருங்கள். எதுக்கடா நம்ம ஓடுறோம், அந்த பிடிச்சி வச்சதை நாமே செலவு பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாம் பிடிஞ்சிடும். ஓடி பிடிச்சதில் விட்டுட்டு போகிறவன் தான் அதிகம். இங்கே நல்ல ஸ்பீடாக ஓடிட்டுப்பான் 140 கிலோமீட்டரில். அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவன் தான் தும்மாது. கடைசி காலத்தில் இவனுக்கு திங்க முடியாமல் வைக்கிறான். அது வேறு விஷயம். ஒரு சகோதரர் என்ன சொல்கிறார், பல கோடி 1000 கோடி கணக்கான ஒருத்தர் கூட இருந்தார் நம்ம ஊரில். கடைசியில் பார்த்தீங்கன்னா கஞ்சி கூட குடிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே அவங்களெல்லாம். அப்போ அதெல்லாம் நம்ம பாடம் தானே. அது காசு பணம் இவைகள் எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு எந்த பலனையும் அளிக்காது என்பது நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. இதுதான் நமக்கு பாடம். அப்போ இந்த பாடத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த புனிதமிக்க ரமலான்லையாவது குறைஞ்சபட்சம் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா நம்ம இன்ஷா அல்லாஹ் உயிரோடு வாழ்கிற வரை வாழ்வதற்கான பாடமாக அமையும். அதைத்தான் இந்த ரமலானில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில் நம்மை திருத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் தருகிற பயந்தால் என்னென்ன தருகிறானோ அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை, ஒரு அருள்கொடையை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிய வேண்டும். அதே எண்ணத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். அதற்காக நாமும் முயற்சி செய்து மற்றவர்களையும் அதன் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். என்னுடைய முதல் உரையில் பல உபதேசங்கள் எனக்கும் உங்களுக்கும் செய்து கொண்டேன். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் அது. அந்த உபதேசங்கள் வந்து பின்னாடி வந்தவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஆனால் அதை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரமலான்லையாவது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். இல்லை ரமலானில் கூட ஒரு திருந்தாத ஒரு உள்ளம் இருந்துன்னு சொன்னாக்கா அது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் அது. ஏன்னா ரமலானில் தான் அல்லாஹ் சைத்தானால கட்டி போட்டுடுறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா ஜா ரமலான் ஃபுத்திகத் அபுவாபுல் ஜன்னா. இதா ஜா ரமலான் ஃபுத்திகத் அபுவாபுல் ஜன்னா அபுவாபு சமாயி சில்சிலத்து ஷயாத்தின். இவ்வளோ கட்டுப்பாடு எல்லாம் வச்சுருக்காங்க. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது, சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு எழுத்தை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி கேட்கும்போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை சாதாரண நாளில். அதுக்கப்புறம் 70 மடங்கு இருக்குது சில பேருக்கு இஹ்லாஸை பொறுத்து. சில பேருக்கு அல்லாஹ் வந்து 70 × 10 கூட அல்லாஹ் ஆக்குவான். சில பேருக்கு 700 × 10 கூட ஆக்குவான் ஒரு எழுத்துக்கு. நான் சொல்கிறேன் ஒரு எழுத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ 20 தொழுகைப்படுகிறது. முதல் நாளில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, மறுநாள் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்புறம் 27க்கு கொஞ்சம் வரும். இப்படிலாம் இது என்ன பழக்கம்னே புரிய மாட்டேங்குது நமக்கு. இது என்ன பழக்கம்? இது யார் போட்டு கொடுத்தது? இதெல்லாம் நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா? அல்லது ஏதாவது உங்களுக்கு வகை வந்ததா? உங்களுக்கு தனியாக பர்சனலாக அதெல்லாம் தான் சொல்லிக் கொடுங்க. இது மாதிரி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த 2 சஃப்பு அவங்களுக்கு போகும்போது சொல்லிட்டு போயிருங்க, இது மாதிரிலாம் எங்களுக்கு வந்தது, நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில். அந்த ஐடியா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் செக்ஷனில் போயிடலாம்ல. எங்களுக்கு கிடைச்ச அறிவுலாம் என்னது? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது. ஜும்மானாக்கா கரெக்டாக வந்து முன்னாடி உட்காந்திக்கணும், மெம்பர் மீது ஏறுவதுக்கு முன்பாக அறிவு எங்களுக்கு அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது. உங்களுக்கு அது மாதிரி யாராவது சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு அட்ரஸாவது கொடுங்க எங்களுக்கு. அதுக்கு பிறகு நீங்களாக ப்ரோக்ராம் போட்டு நடக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு கைடன்ஸ் போட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி எப்போ வேணாலும் நம்ம வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ரமலானில் கூட பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அந்த குர்ஆனில் நம்ம காது கொடுத்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லது அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை போகணும். அப்போ எதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்குது, இதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் இருக்கும்ல.
அந்த நாலேஜை பற்றி ஒரு புக்கு போடுங்க நீங்கள் முதல்ல. அது வந்து உங்கள் இஷ்யூ ஆகிடும், அது மக்கள் மத்தியில் பரவாயில்ல இது சூப்பர் கருத்தாக இருக்குன்னு சொல்லி, சரியா? அப்போ தான் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் இந்த மார்க்கத்தை வந்து மௌத்து வரைக்கும் ஆய்வு செய்துக்கிட்டு தான் இருக்கணும். மக்கள் நடைமுறை எப்படி இருக்குது, நம்பிக்கை கொண்டவர்கள் நிலைமை எப்படி இருக்குது, பள்ளிவாசல் நிலைமை எப்படி இருக்குது, ஏன் இவர்கள் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் லேட்டாக வராங்கன்னு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு வந்து ஒரு குழுவாக அமையும். அந்த புத்தகத்துக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் ரம்லான் மாதம் என்பதே ஒரு தனி மனிதன் திருந்துவதற்கான காலம் என்பது கூட நமக்கு விளங்கலன்னு சொன்னாக்க நம்ம எப்போ விளங்க போகிறோம்? அடுத்த சுயேசி பாருங்கள். எல்லாமே உங்கள் நன்மைக்கு சொல்லப்படுகிறது. உங்களை யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கோ தரந்தாழ்ந்து விமர்சிப்பதுக்கோ பேசுவதாக நினைக்கக்கூடாது. நிலைமை உங்களுடைய உண்மை நிலைமை நான் யதார்த்தமாக சொல்லுகிறேன், என் ஸ்டைலில் சொல்கிறேன். அதை நீங்கள் தான் விளங்கிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை மாற்றினால் உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. எங்களுக்கு சொன்னதுக்கான கூலி அல்லாஹ் கபரில் கொடுப்பான், அவ்வளோதான். இந்த மாதிரி சொன்னாருக்கு கொஞ்சம் நம்ம மாற்றம் வந்துச்சு, அவ்வளோதான். தவிர உங்களுக்கு எங்களுக்குமான தொடர்பு அவ்வளோதான். நீங்கள் மாறினால் உங்களுக்கு நல்லது, மாறாவிட்டால் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம போய் நிற்க வேண்டியிருக்கும் மறுமையில், அங்கே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ற எச்சரிக்கையை நான் சொல்லிக் கொள்கிறேன். இது நான் சொல்கிற எச்சரிக்கை இல்லை, அல்லாஹ்வும் தூதரும் சொல்கிற எச்சரிக்கை தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த எச்சரிக்கையை நீங்கள் வந்து எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது. இந்த நேற்று தான் 13 நாள் போயிடுச்சிருந்தால கண் சிமிட்டினது எல்லாம் போயிடும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், இது கம் லபிஸ்த, எவ்வளோ நாள் இப்போ அந்த உலகத்தில் வாழ்ந்த? லபிஸ்து யௌமன் அவ் பாதயம், ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் இருந்தேன்னு அல்ல அங்கே சொல்லுவானா எல்லாரும். இந்த ரமலான் மாதமே நமக்கு தெரியுது. நேற்று இன்னும் இந்த மாதிரி 13 முடிஞ்சு போச்சுருந்தால கண் சிமிட்டத்தில் போயிட்டே இருக்கு எல்லாமே. உலக வாழ்க்கையாக இப்படித்தான். அப்போ எல்லாமே கண் சிமிட்டுகிற நேரத்தில் போகும். அதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் வந்து பதிவு செய்கிறான், பதிவு செய்து சொல்லியிருக்கிறான் அந்த உலக மக்களுக்கு. அதன் பக்கமும் திரும்பவில்லை. நம்ம எதை நோக்கியே போய்கொண்டிருக்கிறோம். அந்த போய்கொண்டிருக்கிற பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். நல்லா ஸ்பீடாக போங்க, போய்கிட்டே யோசிங்க. ஏன்னா உட்காந்தா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் போயிடும். போயிட்டு பைக்கை முறுக்கிட்டே யோசிங்க, எங்கே ஓடுறோம், நம்ம யாருக்கு ஓடுறோம், இதெல்லாம் தேவைதானா, அப்படி யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு அல்லாஹ் வந்து நிறைவேறி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயத்தை புரிந்து சிந்தித்து பார்த்து நம்ம சொல்லுகிற அந்த விஷயத்தில் வந்து எந்த மனமாச்சரியம் கொள்ளாமல், உள்ளத்தின் அடித்தளத்தில் வந்து தப்பாக விளங்காமல், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது, அதுக்கு அல்லாஹ்ட்ட தான் கையேந்த வேண்டும். அல்லாஹ்ட்ட கையை வந்ததற்கு ஒரே வழி தொழுகை தான். அதை விட வேறு சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அல்லாஹை நெருங்க வேண்டுமானால் தொழுகை மாத்திரம்தான் நமக்கு ஆயுதமாக இருக்கிறது. அந்த தொழுகை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்ம அனைவரும் காப்பாற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் நான் சொன்னபடி நான் நடப்பதற்கும் கேட்டபடி நீங்கள் செயல்படுவதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.